ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பற்றி வினோத் அவர்கள் விக்ரம் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. இப்போ உனக்கு மட்டும் அவர் வந்துட்டு சரின்னு சொல்லியிருந்தா, நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லியிருந்தா, அப்போ பார்வை பண்ணது கரெக்டாக இருக்கும்ல அப்படின்றாரு. அதனால தான் உனக்கு வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. ஷாக்கிங்காக இருக்குது. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி சுபிக்ஷா இந்த பிக் பாஸ் வீடியோ வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் நேற்று 2 பேர் வெளியே போனாங்க, நம்ம விஜய் பார்வதி, நம்ம கமருதீன். எதுக்காகன்னா அவங்க பேசின விஷயங்கள் தவறு, அவங்க பண்ண விஷயங்கள் தவறு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த மாதிரி காலத்தை புஷ் பண்ணி இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அது தவறு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி காரணங்களுக்காக அவங்கள அமுச்சு விட்டாங்க. இப்போ வந்து சுபிக்ஷா கிளம்பிட்டாங்க. சுபிக்ஷா கிளம்புறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சூப்பராக பேசியிருந்தார். அவ்வளோ வார்த்தைகள் பேசியிருந்தார். இந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இல்லை குட் பாய், இல்லை வாழ்த்துக்கள், ஏதோ ஒன்றுமே சொல்ல. ரைட். இப்போது சுபிக்ஷா சூப்பரான பர்ஃபார்மர் இல்லை அப்படின்போது இவர் ஆமாம் அப்படின்றாரு விக்ரம். அப்போ வந்துட்டு விக்ரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, என் பக்கம் நியாயம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு சில நேரங்களில். அதே மாதிரி நான் தான் தப்பாகவும் பேசியிருக்கலாம். ஆனால் மிகையான வார்த்தைகளை வந்துட்டு மிகையான வார்த்தைகளை நான் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் அழும்போது அவங்க என்னை வந்துட்டு உச்சின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களா இல்லையா, அது உண்மையாக இல்லையா அப்படின்ற போது சொல்லும்போது வினோத் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ நியாயம் அப்படின்றத தாண்டி ஒரு கேமில் ஒரு பொண்ணு எப்படி நீ ஃப்ராடுன்னு சொல்லுவேன் அப்படின்போது இவர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு ஃப்ராடுன்னு சொல்லியிருக்கேன்னா அப்புறம் எவ்வளோ தூரம் நான் வந்து ஹர்ட் ஆகிருப்பேன், அதை யோசிக்கணும்ல அப்படின்போது அவர் சொல்கிறார் வினோத், நீ எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆனால் நீ இதை சொல்லுவேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் நான் விஜய் பார்வதி நேற்று அவ்வளோ தூரம் ஹர்ட் ஆனதுனால வந்து தள்ளி விட்டாங்க. அப்போ அவங்க பேசுறது பண்ணது கரெக்டுன்னு ஆகிடுமே, அப்புறம் எப்படி வந்துட்டு அவங்கள வந்து இது பண்ண முடியும்? அதனால தான் ஒன்றா வந்துட்டு இங்கே தவறுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அந்த பொண்ணு சரியாயிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அழகாக வைக்கிறது கரெக்டில். இப்போ வந்து அந்த பொண்ணு அதாவது திவ்யா பண்ணாங்க, அதனால தான் நான் வந்து ஃப்ராடுன்னு சொன்னதுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே போகிறார். ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் விக்ரம், நான் வந்துட்டு அவ்வளோ தூரம் போய் ஃப்ராடுன்னு சொல்கிறேன்னா அப்போ நான் எவ்வளோ தூரம் பாதிச்சிருப்பேன் அப்படின்றத கேட்குறாரு. அதே விஷயங்கள் தான் விஜய் பார்வதி கமருதுன்னு அவ்வளோ தூரம் அவங்க பாதிச்சதுனால தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு ஓகே சொன்னால் அங்கேயும் அவங்களுக்கு ஓகே சொன்னல, அதில் தான் அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வினோத் அழகாக எடுத்து வைக்கிறாரு. ரைட். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.